பீப்புள் தான் ரைட் பேரண்ட்ஸாக மாற முடியும். இந்த பேரண்டிங் கிரியேட் பண்ணுற இது நான் படித்தது என் மாஸ்டர்ஸ் எனக்கு சொன்னது. 4 பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறது அவங்களோட வளர்ப்பு முறை கற்றுக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 4-5 பேரண்ட் பார்த்தோம். நீங்கள் என்ன கேட்டகரியில் விழுவீங்க இதில்? ஓகே, நான் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது, ஐ எம் த இன்கண்ட்ரோல் பேரண்ட். பட் எனக்கு இன்னொரு இது இருந்துச்சு, ஏர்ன் யோர் ஃப்ரீடம். ஸோ தட் மீன்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து நான் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேன். இப்போ சின்ன பிள்ளையில வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசிப்ளின் வேல்யூ சிஸ்டம்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா அந்த வயசில் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த ஒன்ஸ் அவங்க அந்த பியூபர்ட்டி ஏஜ் வந்துட்டாங்கன்னா அவங்க திங்கிங் ஸ்டைலு அந்த ஹோமோனல் கிளான்ஸ்லாம் வேறு மாதிரி வர ஆரம்பிச்சோம். அப்போ சின்ன பிள்ளை அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த அறிவு, அந்த பக்குவம், அந்த வேல்யூ சிஸ்டம்லாம் கொடுத்துடணும், ரைட்? ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் நம்மளும் ஆஸ் அ பேரண்ட் இஸ் ஆல்சோ அ லேர்னிங் ஜேர்னி. ஸோ ஒரு பிள்ளைகிட்ட நம்ம சில இது சரியாக செய்யலைன்னா அடுத்த பிள்ளை நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் சாரி சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும், ரைட்? ஸோ அது மாதிரி என்னோட ஸ்டைல் வந்து ஏர்ன் யோர். ஸோ அதனால் பிள்ளைக்கு நான் சொல்லிடுவேன், நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் அவே யூ ஓன்ட் கெட் யோர் ஃப்ரீடம், ரைட்? எப்போ உங்களுக்கு ஃப்ரீடம் வரும்னு எனக்கு தெரியும்னு சின்ன பிள்ளை சொல்லுவேன். அப்புறம் லேட்டர் ஐ சே மேபி பை 18 you are ready, then you make your own decisions. So they earn their right. So they role play. நல்லா இப்போ பிள்ளைங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது one of the discipline years, early years discipline is very important. டிசிப்ளின்னா அடிக்கிறதுலாம் கிடையாது, அவங்களுக்கு விளங்க வைக்கணும். ஸோ ரோல் ப்ளே பண்ணலாம். இப்போ நீ தான் அப்பானாக்கா அந்த பிள்ளைங்க நோட்ஸ்னால் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது சின்ன பிள்ளைல, ரைட்? தென் ஐ வில் டெல் தம் ஏன் நோ விளங்காது. தென் ஐ சே ஓகே, இப்போ நீ அப்பா உன் பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவேன்னு சொன்னால் ரோல் ப்ளே. இதெல்லாம் நான் ரிசர்ச்சில் கற்றுக்கிட்டது. ஓகே, ரோல் ப்ளே போது பிள்ளைங்களுக்கு விளங்கிடும். நோ, ஐ ஒன்ட் கிவ் டு மை சைல்ட், தட்ஸ் வாட் அம்மா டூயிங், ரைட்? அப்படின்ட்டு. ஸோ நம்ம விளங்க வைப்போம் பிள்ளைங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி விளங்க வைக்கணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் க்ரோயிங் அலாங் வித் த சில்ட்ரன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு மாதிரி இருக்காது, ரைட்? இருந்தாலும் அவங்கவுங்க வேல நம்ம க்ரோ பண்ணி கொண்டுட்டு வரணும், ரைட்? அப்புறம் அந்த பியூபர்ட்டி ஏஜ் வித் இஸ் ஒன் ஆஃப் த சேலஞ்சிங் இயர்ஸ், த டீனேஜ் இயர்ஸ். அடாலசன்ஸ் ஏஜ் இஸ் வெரி டஃப். ஏன்னா அங்கே தான் அவங்க ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட். தட் டைம் யூ மஸ்ட் மேக் தம் ஃபீல் தட் தேர் கெட்டிங் தேர் ஃப்ரீடம், தேர் ஏர்னிங் தேர் ஃப்ரீடம். அந்த ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். யூ கேனாட் சே யூ ஏர்ன் யோர் ஃப்ரீடம் அப்புறம் நம்ம ஃப்ரீடம் கொடுக்காம இருக்கக்கூடாது. ஸோ சமயத்தில் வி ஆல்சோ ஹேவ் டு கிவ் அண்ட் டேக். சமயத்தில் லைக் தே சே தே வாண்ட் டு கோ அண்ட் ஸ்டே ஓவர் இன் த ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். இனிஷியல் இயர்ஸ் வி ஒன்ட் அலோவ் அன்டில் தே ஆர் பிட் லேட்டர் அண்ட் வி நோ த பேரண்ட்ஸ், ரைட்? அந்த டைமில் நம்ம கொடுக்கலாம் அந்த little bit freedom. But maybe morning drop பண்ணிட்டு evening pick up பண்றது, keep an eye on the parents, keep with the parents and the connection உருவாக்குறது. So once they earn that, you know, these kids have turned out very well and they know what is right and wrong, செஞ்சு நம்ம pull back பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா. Then over time, by the time they are in the early college or university, you're going to let them go. கண்ணா அவங்க காலேஜ் போகிறாங்க, யூனிவர்சிட்டி போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளை ப்ரிப்பேர் பண்ணுறது நம்மளோட கடமை. ஸோ அந்த ஃப்ரீடம்னா என்னென்னு அதுக்கு அந்த பக்குவத்தை கொடுக்க வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கிறோம். ஸோ வி கேனாட் ஃபார் எவர் கண்ட்ரோலிங். இந்த மாதிரி கண்ட்ரோலிங் பேரண்ட்ஸ் தான் சமயத்தில் அவங்களோட லைஃப்பை வந்து நாட் ஓன்லி அந்த க்ரோயிங் அப் இயர்ஸ், ஈவன் அவங்க மேரேஜ் இயர்ஸ், அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லா இயர்ஸும் நம்ம வந்து spoil பண்ணிடுவோம். ஸோ அதனால் we also have to grow along, you know, and once the children have earned their freedom and their rights, then we pull back a bit, you know. இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் அந்த காலம் அப்படின்றது அந்த டேக்லைன் முடியவே முடியாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த டேக்லைன் இப்போலாம் பாவிக்கவே முடியாது. கண்டிப்பாக முடியாது கண்ணா. இப்போ சம் பேர் சொல்லுவாங்க, ஓ மை டைம். ஸோ அங்கே பாருங்கள், தட் இஸ் எட்டாவது ஜெனரேஷனில் இப்போ இருக்கிறோம். ஓகே, அந்த டயக்ராம்லேயே அது தெரியுது பாருங்க, 8 ஜெனரேஷன். ஓகே, இப்போ வந்து அல்ஃபா ஜெனரேஷன் பிறந்துருச்சு. ஓகே, மொதல் ஜெனரேஷன் வாஸ் த லாஸ்ட் ஜெனரேஷன். அப்புறம் கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன் வந்துச்சு, போஸ்ட் வார் என்னோட வந்துச்சு. ஓகே, அது முடிச்சதுக்கப்புறம் சைலண்ட் ஜெனரேஷன். அவங்களுக்கு பிறந்தவங்க தான் பேபி பூமர்ஸ். இப்போ எங்கள் அம்மாலாம் அந்த பேபி பூமர்ஸ் ஏரா. அதுக்கப்புறம் ஜெனரேஷன் எக்ஸ், அப்புறம் ஜெனரேஷன் ஒய், அந்த Y2K பிள்ளைங்களா இருக்கலாம். அது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச். அப்போ தான் இந்த இன்டர்நெட் வந்து ரொம்ப பவராக வந்துச்சு இன்னும். அப்புறம் ஜி ஜெனரேஷன் ஜின்னு சொல்லுவாங்க, ஜூமர்ஸ். அப்புறம் இப்போ வந்து அல்ஃபா பிறந்துருச்சு. ஓகே, இனி அடுத்தது பேத்தா வரப்போகுது அடுத்த வருஷம். ஸோ ஜெனரேஷன் மாறிட்டே இருக்குது. இப்போ அந்த டயக்ராம் நான் காட்டுற மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் ஒரு எபிசோட் நடக்குவாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் எவல்யூஷன் நடக்கும் அதில். ஸோ ஒரு பேரண்ட் வந்து இப்போ பார்க்க போனால் 6 ஜெனரேஷன் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்குப்ப. 6 ஜெனரேஷன் வாழ்ந்துட்டு இருக்குப்ப. ஓகே, சைலண்ட் ஜென்ரேஷன் ஆல் த வே அப் டு அல்ஃபா. இப்போ நீ பேட்டா பிறக்க போகுது. ஸோ இப்போ 6 ஜென்ரேஷனில் இருக்கவங்க ஒன்றா வாழும்போது மை டைம்னா என்ன பண்ண முடியும்? Okay, and next generation is all going to be automation and all that, right? It's the fully the world is going to be like that. So எந்த ஜெனரேஷனை வச்சு மை டைம் சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து அடாப்ட் பண்ணி ஃபியூச்சருக்கு தான் நம்ம பிள்ளைங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? பின்ன ஜெனரேஷன் பார்க்கக்கூடாது. லேர்னிங் எடுத்துக்கலாம். பழைய ஜெனரேஷன் லேர்னிங் எடுத்து புதுசு அந்த நீங்க சொன்னீங்களே அந்த கல்ச்சர், அந்த ட்ரெடிஷன், அதெல்லாம் எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கலாம், விட்டுற முடியாது. ஏன்னா அதெல்லாம் ப்ரூவன். ஆமா, அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு விஷயம் கேட்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ரத்தின், ஆண் பிள்ளைனா ஒரு மாதிரி, பெண் பிள்ளைனா ஒரு மாதிரியா? வெல், எங்கள் அப்பா வந்து
ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தவங்க, ஹஸ்பண்ட் ஈக்குவல் ரைட்ஸ். எப்படி நான் மட்டும் ஓரவஞ்சனியாக பயஸாக இருக்க முடியாது. ஓகே, ஈக்குவல் ரைட்ஸ் வந்து எப்போவுமே ஈக்குவல் இல்லை கண்ணா. இன்னும் காடோட சர்டன் ரூல் இருக்குது. இன்னும் ஏன் பெண்கள் மட்டும் தான் பிள்ளை பிறக்குது அவங்களுக்கு, இன்னும் அவங்க தே கோ த்ரூ அ லாட். இன்னும் மேனுக்கு வேறு மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் அது ஈக்குவல் இல்லை. காட்ஸ் லாவே வந்து அந்த ஃபார்மேஷனே ஈக்குவல் கிடையாது. ஆனால் the way they live together like partners for life சொல்கிறாங்களா, அதில் ஈக்குவாலிட்டி வர ஆரம்பிச்சிடும். யூனோ. ஸோ நான் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து நான் சொன்ன இந்த வேல்யூ சிஸ்டம் கொடுப்பேன்ட்டு, லைக் மை சனுக்கு வந்து லைக் ரெஸ்பெக்டிங் அதர் கேர்ள்ஸ் அது சொல்லிடுவேன். இன்னும் ட்ரீட் அதர் கேர்ள்ஸ் லைக் ஹவ் யூ ட்ரீட் யோர் சிஸ்டர். ஸோ அந்த பெண்களை வேறு மாதிரி சின்ன பிள்ளைலேருந்து வளர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கு வந்து யூ ஆர் எனி லெஸ் தென் மேன் கிடையாது. ஏன்னா இந்த இன்டெலிஜென்ட் வேர்ல்டுக்குன்னா இட்ஸ் அபவுட் ஈக்குவல். ஃபிசிக்கலி வேணால் நம்ம டிஃப்ரெண்ட் இருந்தாலும் மென்டலி ஹவ் வி ஒர்க் டுகெதர். இப்போ பாருங்கள், ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லீடர்ஸ் பாருங்கள், சம் ஆஃப் த விமன் லீடர்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். யூனோ. ஸோ நம்ம வந்து அண்ட் மை சன் யூஸ் டு டெல் திஸ் ஒன் திங் when you say, but the girls all are very smart amma. The top students in schools are usually girls amante. You know, that means girls are beginning to realize they need to wake up, you know, because the time for them to get out of the cave from the home to outside and bring in, you know. So அந்த நம்ம முடியாது. இப்போ என்னோட இண்டஸ்ட்ரியெலாம் எடுத்துக்கினாக்கன்னா, people are not married சொல்லி காரணம் பிகாஸ் ஃபேமிலி will bog them down, you know. ஸோ நம்ம வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் நான் வேலை செய்யும்போது யூரோப்பியன்ஸ் எல்லாம் அங்கே வந்து many of the famous researchers, good researchers எடுத்துட்டோம்னாக்கா ஒய்ஃப் வேலை செய்வாங்க, ஹஸ்பண்ட் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருப்பாங்க. நல்லா இருக்கு. இங்கேயே என்னோட ஒரு பாஸ் இருந்தாங்க, யூஎஸ்லேருந்து வந்தவங்க தான். அவங்க வேலைக்கு வருவாங்க, ஹஸ்பண்ட் பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க. ஸோ டிபெண்டிங். ஸோ இட் இஸ் நாட் அ மாஸ். ஸோ அப்போ வேர்ல்டே வந்து அந்த ரோலே மாறும் போது நம்ம வந்து பிள்ளைங்களை எப்படி சின்ன பிள்ளையிலேருந்து ஆணுக்கு தனி ரூல், பொண்ணுக்கு தனி ரூல், ஏன்னோ வாய்ப்பே இல்லை. இந்த நேரத்தில் இந்த டாபிக் பற்றி பேசுகிறதுனால, ஆண் பெண் பேசுகிறதுனால நிறைய பேருக்கு நான் வந்து இந்த மெசேஜை இந்த நேரத்தில் சொல்லி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். எஸ். அதாவது நம்ம ஆண் பெண் என்னதான் சொன்னாலும் கூட, அந்த பிரிவினை அது இதுன்னு பார்த்தாலும் கூட ஒரு விஷயம் வந்து நம்ம மாற்றவே முடியாது. இந்த பிரசவம் இருக்குல்ல, வேதனையான ஒரு காலகட்டம். அந்த பிரசவம்ன்றது எவ்வளோ கொடுமையான விஷயம் நான் கேள்விப்பட்டப்போ நான் உண்மையிலே ஐ காட் அ மெட் ஆஃப் ஷாக். ஒரு லேடி, ஒரு பெண் பிரசவிக்கிற அந்த வலி, ஒரு மனுஷனால மேக்ஸிமம் வலி வந்து எத்தனையோ டெசிமல் ஐம் நாட் வெரி ஷூர் பட் த யூனிட் 18 டெசிமல் 15 டெசிமல் தான் வந்து மனுஷனால் ஏற்றுக்க முடியும். ஆனால் ஒரு பெண் பிரசவிக்கும் போது அவங்க அந்த வலி எவ்வளோ கொடுமையானதுன்னா, கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்கிற 18 எலும்புகள், அந்த 18 ஒரு எலும்பு உடைஞ்சால் நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அந்த பெண் பிரசவிக்கும் போது ஏற்படுற வலி வந்து 18 எலும்புகள் ஒன்றா சேர்த்து உடைக்கிற அந்த வலி தான் பிரசவ வலி. அப்போது பெண் எங்கேயோ இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கம்பேரபிளே கிடையாது. அதான் அந்த காட் மேட் இட் லைக் தட். அதான் சொல்லுவாங்க, விமன் வந்து இமோஷனலி வெரி ஸ்ட்ராங், மேன் வந்து ஃபிசிக்கலி வெரி ஸ்ட்ராங். அப்படி தான் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுது. பட் இப்போ அது மாறிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஸ்ட்ரென்த், ஈச் அதர் ஸ்ட்ரென்த். யூ see, like recently I heard she's a fantastic leader னு கேள்விப்பட்டேன் ஒருத்தவங்கள. you know, but you look at her, she's a very motherly boss. ஸோ அந்த மதலிக்கு கூட ஸோ இப்போ மேன் எடுத்துகிட்டு அல்ஃபா பாஸஸ்ன்னுவாங்க. தட்ஸ் வெரி மேல் டாமினேரிங் கேரக்டர் அவங்களுக்கும். அதே மாதிரி மதலி பாஸ்னால் இது லீடர்ஷிப்லையும் நம்ம பார்ப்போம். அந்த இன்னும் ஸோ இது அந்த பெண்ணுக்கு இருக்கும்போது அவங்க த வே தே டேக் கேர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் லைக் அ மதர், இன்னும் அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன். ஸோ அதுவும் ஒரு ஸ்டைல் தான். ஸோ there's nothing right or wrong about it, no. So of course it's a different challenge, but it's very tough. என்னை கேட்டிங்கன்னா எப்படி I go through all that, I don't know. என்னோட செகண்ட் டாட்டர், I remember it was very tough. என்னோட career, you know, it's a lot of things I was deciding at that time. எனக்கு பிரசவலி வந்துருச்சுக்கன்னா நான் இன்னும் ஆஃபீஸில் வந்து கிளையண்ட்க்கு ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போகிறேன். யூனோ, ஐ ஸ்டில் இன் த ஆஃபீஸ். ஓகே, ஸோ அது மாதிரி கமிட்மெண்ட், நோ. ஸோ விமன், இட்ஸ் டஃப், ஐ நோ. ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் தட் the alpha men சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் வந்து லுக் அட் இட் டிஃப்ரெண்ட்லிலாம். ஏன்னோ ஒரு நிமிஷம் அவங்க ரோலை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க தான் அந்த பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும் அவங்க லைஃப், நான் நினச்சி பார்த்தாலே அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவாங்க. நிச்சயமாக. ஆக்சுவலி இன்னொரு விஷயம், இன்னைய காலத்துக்கு வந்து நான் நிறைய கேள்விப்படுறேன், அப்பா அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸு மாதிரி பழகணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே கூட கொஞ்சம் பேசியிருக்கோம். அது நான் யோசிப்பேன், எப்படி அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும்? அப்போ அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா அப்பா அம்மாவோட ரோல் யார் பண்ண போகிறா? கொஸ்டின் மார்க். பதில் சரியான கேள்வி கண்ணா. ஓகே, அப்பா அம்மாவாக தான் இருக்கணும். பிள்ளைங்க வந்து பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸாவாக பார்த்தாங்க இல்லையா? அப்பாவா அம்மாவாக தானே பார்த்தாங்க. வாயை திறந்தும் போது சாப்பாடு வந்துச்சு,
அவங்களுக்கு டேக் கேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அப்பா அம்மா கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தே ஆர் தியர் கம்ஃபர்ட் ஸ்பேஸ். அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்க தான் அந்த அவங்களோட சேஃப் ஸ்பேஸை. ஸோ அதை நம்ம கொடுக்கணும். அதை மீறிட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சாக்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் ஃப்ரெண்ட் தட் பேரண்ட்ஸ் அண்ட் another ஃப்ரெண்ட்ஸ் தட் தே ஹேவ்? ஓகே, ஃப்ரெண்ட்கிட்ட வேறு விஷயத்துக்கு போவாங்க, அப்பா அம்மா கிட்ட லவ், கம்ஃபர்ட், ப்ரொடெக்ஷன், ஈவன் மிஸ்டேக் பண்ணால் கூட அப்பா அம்மா கிட்ட வந்து அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பா அம்மா வந்து ஒரு நல்ல பேரண்ட்ஸாக மாறணும். ரைட்? இப்போ அதுக்காக ஃப்ரெண்ட்லி பேரண்ட்ஸாக இருக்கலாம் கண்ணா. இப்போ நீங்கள் கேட்டுக்கையில் ஃப்ரெண்ட்லி பேரண்ட்ஸாக இருக்கலாம். அது மீன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பழகுறதெல்லாம். ஓகே, ஹவு சன், ஹவ் திங்ஸ், இப்படிமா ஸ்கூல் போச்சு, எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க என்கிட்ட. அது ஃப்ரெண்ட்லி பேரண்ட்ஸ். பட் அப்பா வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அப்பா தான் எனக்கு ஸோ அப்பா அம்மாவாக தான் இருக்கணும் பட் அந்த ஃப்ரெண்ட்லிங்கிறதுல அவங்க சில இதில் நடக்கும்னா அவங்க நினைக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்க கிடைக்கிது, நம்ம அப்பா இதெல்லாம் கொடுக்கணும். அப்போ பாருங்கள் எப்படி அவங்களோட டியூட்டிஸ்லேருந்து அவங்க தவறுறதுக்கு எவ்வளோ இடம் அவங்களே கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அதான், யார் வேணால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட முடியும், யார் வேணால் அப்பா அம்மா ஆக முடியாது இல்லையா? அப்போ அந்த ரோல் ப்ளஸ் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் இலகுவாகலாம், அதுதான் மேட்ருன்னு நினைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் பிள்ளைங்களோட ஸோ அந்த அப்ரோச்சும் வெரி இம்பார்ட்டன்ட் தானே. நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், பட் அப்பா அம்மா அப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒப்பீடு செய்வாங்கள்ல, கம்பேரிசன், அதையும் நம்ம இப்போ பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த வெரி குட் கொஸ்டின் கண்ணா. கம்பேரிசன் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து நம்ம சொந்த ஈகோக்கா நம்ம பிள்ளைய வந்து மற்றவங்க பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணுறது, அது பெரிய மிஸ்டேக். ஏன்னா அந்த பிள்ளையோட சூழ்நிலை, அவங்க அப்பா அம்மா, அவங்களோட பிள்ளைங்களோட மேக்கப் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். எப்படி நம்ம பிள்ளைய கொண்டு போய் இன்னொருத்தவங்க பிள்ளைங்க கம்பேர் பண்ணி, இப்போ என்ன நடக்குதுனாக்கா அந்த பிள்ளைக்கு வந்து நாளடைவில் ஒரு உள்ளுக்கே ஒரு தே மோட்டிவேட் பண்ணி வெளியே வந்தால் ஓகே, பட் இல்லாமல் போனாக்கா அவங்களுக்குள்ளார ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஓகே, நம்ம அப்பா அம்மாவை பற்றி சரியாக நினைக்கல, அவங்களுக்கு அவங்க பிள்ளையை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்தாக்கா அந்த பிள்ளை வந்து என்ன மாதிரி ஒரு பர்சனாக க்ரோ அப் பண்ணி வரும். ஸோ அந்த கம்பேரிசன் இஸ் நாட் டூயிங் எனி குட். யாருக்குமே அது செய்யலை. ஒரு உதாரணமாக கொடுக்கலாம், அவன் அப்படி செஞ்சானே, உனக்கு ஓகே, அது யூ ட்ரை அண்ட் சி, ஓ நோ ஓகே, டோன்ட் லைன், ஓகே பிடிக்கலையா, வேணாம், அது செய்ய வேணாம் அப்படின்னு அந்த ஸ்கோப், அந்த ரூம் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு, அந்த சூஸ் பண்ணுறக்கு ரூம். அதுதான் இன்னொரு நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் கம்பேர் பண்ணுறது சரிதான், பட் என்னன்னா, ஆனால் அந்த இப்போ அந்த ஒரு பையன் ஏன்னு நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ, ஆனால் அந்த பையன் ஏயோடைய வீட்டில் சூழ்நிலை எப்படி இருக்குது, அவன் என்னென்ன கோத்ரூ பண்ணுறா நமக்கு தெரியாது. நம்ம சும்மா வெளியிலேருந்து பார்த்து சொல்லிடுறோம், ஆனால் அவனோட மென்டல் ஸ்ட்ரெஸ் என்ன நமக்கு தெரியாது. இது நம்ம இந்தியன் ஃபேமிலியில் நம்ம பார்க்குறோமே, அவங்க அந்த பையனை பாரு, இந்த பொண்ணை பாரு, அவங்க அப்படி படிக்கிறாங்க, இவங்க அப்படி சொன்னாக்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் வர ஆரம்பிப்பாங்க. ஓகே, நான் ஒரு கம்பேரிசன் கண்ணா, பிள்ளைங்களுக்குள்ளாரே கம்பேர் பண்ணுறது, அண்ணனை பாரு, அக்காவை பாரு, தம்பியை பாரு, தங்கச்சியை பாருன்னு கம்பேர் பண்ணுறது கண்ணா. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளாரையும் அதே அப்பா அம்மாவாக இருந்தாலும் அந்த பிள்ளையோட பிறந்த போது அந்த பிள்ளையோட மேக்கப் சொல்கிறாங்க, பயாலஜிக்கலி அந்த பிள்ளை வேறு மாதிரி இருக்கலாம், இமோஷனலி வேறு மாதிரி இருக்கலாம், ஃபிசிக்கலி வேறு மாதிரி இருக்கலாம். எல்லா சிப்ளிங்ஸ் ஒரே மாதிரி இல்லை பாருங்கள். 2 விரலில் எந்த விரல் சேமாக இருக்குன்னா, அது மாதிரி நம்ம பிள்ளைங்க 3 பேர். இப்போ எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, 3 பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ரைட்? அதே அப்பா அம்மா தான். ஓகே, ஸோ வி கேனாட் கம்பேர் பிட்வீன் சில்ட்ரன். ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் அப்போ பிள்ளைங்களுக்குள்ளார கம்பேர் பண்ணி ஃபேவரட்டிசம்லாம் வர்றதுனால இது ஒரு விதமான கம்பேரிசன் தான். ஃபேவரட்டிசம் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்குள்ளார வெறுப்பு வர ஆரம்பிச்சோம். இப்போ பாருங்கள், சம் கேசஸ் யூ லுக் அட் இட், அந்த சிப்ளிங்ஸ் ரைவல்ரி வந்துடும். அதாவது அண்ணன் தம்பி தங்கச்சிக்குள்ளாரையே ஒரு போட்டி, பொறாமை, ஒரு இது வர, அந்த சிப்ளிங்ஸ் ரைவல்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது பாருங்கள், பிஸ்னஸ் அளவில் வந்து ரொம்ப எம்பையர் அது குலுக்கிருக்கு. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்களேன், ஈவன் அமெரிக்கா எவ்ரிவே ஆல்சோ அது இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டாக்கா அந்த பிள்ளைங்க போட்டிக்கு வருங்க, என்னோட சொத்து உன்னோட சொத்து, அது கூட வரலாம், இல்லாட்டி பிஸ்னஸில் ப்ரொடக்ஷனில் வரலாம், இல்லாட்டி அப்பா அம்மாவோட போட்டி நின்றுட்டு எனக்கு கூட கொடுக்கல உனக்கு, இதெல்லாம் வரதுக்கு நம்ம அடித்தளத்துலேருந்து அந்த பிள்ளைங்கிட்ட வந்து கம்பேர் பண்ணதுனால தான் அந்த இது. ஸோ ஒவ்வொரு பிள்ளையும் அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை அதுக்கு புரிஞ்சு அந்த பிள்ளையை நர்ச்சர் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா நம்ம அந்த பிள்ளையை வந்து ஃப்யூச்சருக்கு ரெடி பண்ணுறோம், அதே மாதிரி அடுத்த பிள்ளையை ஃப்யூச்சருக்கு ரெடி பண்ணுறோம், 3வது பிள்ளையை ரெடி. ஸோ இதுக்குள்ள கம்பேர் பண்ணக்கூடாது. இவங்களே எப்படி முன்னுக்கு கொண்டு போக முடியும், 2வது பிள்ளையை எப்படி முன்னுக்கு கொண்டு போகணும், இப்படி தான் செய்யணும் இல்லையா, கம்பேர் பண்ணக்கூடாது கண்ணா. ஆல்ரைட். இன்னைக்கு உலகமே, அதாவது குறிப்பாக நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எது இருக்கோ இல்லையோ, சரியான அந்த ஃபண்டமெண்டல் சொல்லுவாங்களே, கல்வியை மட்டும் நம்ம வந்து சரியாக போட்டு கொடுத்துட்டோன்னா நம்மலாம் வந்து சூப்பர் ஆட்டோ பைலட் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய பெற்றோர்கள் கல்வியில் எந்த அளவுக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு சரியாக வழிகாட்டலாம்? ஓகே, ரொம்ப முக்கியமான பங்கு பேரண்ட்ஸுக்கு தான் இருக்குது. அடுத்த எபிசோடில் நம்மள்ட்ட இருக்க சில இஷ்யூஸை நான்
ரேஸ் பண்ண விரும்புகிறேன்னா இது அடுத்த எபிசோடில். பட் இப்போ பொதுவாக நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன்னாக்கா லைக் அந்த டீச்சர்ஸ் கூட க்ளோஸாக இருக்கணும், அந்த பிள்ளைங்களோட டீச்சர்ஸ் கூட க்ளோஸாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் அவங்க பிடிஏ மீட்டிங்ஸ்லாம் போகணும். அடுத்த எபிசோடில் நான் அதை கவர் பண்ணுவேன். இது வந்து ரியல் ரிசர்ச்சாக பிடிஎஸ் அதாவது டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது நம்ம இந்தியன்ஸ் தான் வேர்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் அவங்க தான் அட்டென்ட் பண்ணும். ஸ்கூல் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸ்கூலில். ஸோ அவங்க நம்ம பிள்ளை சமயத்தில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்பா அம்மா போய் அதை பார்ட்டிசிபேட் பண்ண அந்த பிள்ளைக்கு என்ன ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் மற்ற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் நான் ரொம்ப செஞ்சேன். இது நான் சைனீஸ் பேரண்ட்ஸே கற்றுக்கிட்டேன். ஸோ என்னோட சில்ட்ரனோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்னாக்க அவங்க கூட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கலாம். ஓகே, இல்லை இப்போ நம்ம பிள்ளைங்களை கவனிக்க முடியலனாக்கா அந்த ஒரு மீட்டிங்கில் இருப்போம். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் டேக் கேர் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்க பிள்ளை நம்மகிட்ட. ஸோ ஒரு சப்போர்ட் குரூப் ஃபார்ம் ஆகும் பாருங்க வித் பேரண்ட்ஸ். ஓகே, அந்த டீச்சர்ஸ் கூட க்ளோஸாக இருக்கிறது. டீச்சர்ஸை போய் ஸ்கூலில் போய் மீட் பண்ணுறோம், ரிப்போர்ட் கார்ட் டேலாம் மீட் பண்ணுறோம். அப்போலேயே நம்ம கற்றுக்கலாம். இல்லை சில டீச்சர்ஸ் இப்போ நowadays ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க. ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட பாருங்கள், மெனி கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஆல் பிகமிங் க்ளோஸர் டு பேரண்ட்ஸ். பட் டீச்சர்ஸோட ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க சமயத்தில், ரைட், சப்போர்ட் லைன், மேபி அந்த ஃபார்ம் டீச்சராக இருக்கலாம், அந்த ஸ்டாண்டர்ட் டீச்சராக இருக்கலாம். அவங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து வச்சுக்கலாம், அவங்க கூட வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்போ பேரண்ட்ஸ் பிகம், ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ண முதலே பிள்ளைங்க வந்து நல்லா பார்த்தா டீச்சர்ஸ் கூட தான் பேரண்ட்ஸ் ரொம்ப பிள்ளைங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் ஸ்கூலில் தான் ரொம்ப நேரம், ரைட். நம்ம வேலை முடிச்சு வந்து பிள்ளைங்க மீட் பண்ணுறது ஈவினிங் ஆயிரும். ஸோ சமயத்தில் டீச்சர்ஸ் மூலம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த ஹோம்ஒர்க் முடிக்கல கவனிங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஃபாலோ அப் பண்ணலாம். ஸோ டீச்சர்ஸ் கூட க்ளோஸாக இருந்தால் தான் அதெல்லாம் நடக்க முடியும். யூனோ, ஸோ ஒவ்வொரு வெதர் அதர் பேரண்ட்ஸோ இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸோ இவங்க கூட இருக்கும்போது டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம பிள்ளை மேலே ஒரு கவனம் வச்சுக்கலாம். ஸோ பிஸியாக உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு நாளாச்சும் அந்த ரிப்போர்ட் கார்ட் டே, அந்த பிடிஏ மீட்டிங்ஸு, இல்லாட்டினா அந்த ஸ்கூல் ஈவெண்ட்ஸ்லாம் போகணும். இப்போ நான்லாம் வந்து என்னோடய வேலை வந்து டைமே கிடைக்காது. ஓகே, ஸோ நீங்கள் தான் பயணிக் உமன் ஆச்சு. பிகாஸ் அந்த பிள்ளைங்களையும் கவனிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டேரிங் வீலில் வைக்கனா என்னோட கிளையனோட ப்ரீஃபை ஸ்டேரிங் வீல் எடுப்பேன். யூனோ, அண்ட் ஆன்சரிங் கால், என்ன அதே சமயத்தில் ரஷ்ஷிங் டு இது ஸ்கூல், ஏன்னோ பிள்ளைங்க உடம்பு சரியில்லாம் கிளீன் மல்டிபிள் செஞ்சு தான் ஆகணும். இப்போ போய் என்னால் செய்ய முடியாது, தேவையும் இல்லை அதுக்கு. இன்னும் அதை சேவ் பண்ணி டைமில் செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து பிக்கஸ்ட் சப்போர்ட் இஸ் பேரண்ட்ஸ். அடுத்த எபிசோடில் நான் வந்து பார்ட் பை பார்ட்டாக சொல்ல போகிறேன். நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகாடமிக்லி ரொம்ப பேக்காக போகிறாங்கன்னா இதான் ரீசன்ஸ். ஓகே, அதில் நான் கவர் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் நத்தின். அதாவது பேரண்டிங் பற்றி, பிள்ளைகள் பற்றி அப்படியே அலசி ஆராய்ஞ்சிட்டோம். அதில் சட்டமன்ற கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த அகாடமிக்கலி எப்படி வந்து பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கூட க்ளோஸாக இருக்கணும்ன்ட்டு. இப்போது இந்த வருங்கால பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வருங்கால பிள்ளைகளுக்கு உருவாக்குறதுக்கு பெற்றோர்கள் எப்படி பங்கு வகிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியம் கண்ணா. பிகாஸ் இப்போ வந்து நம்மளோட பேரண்ட்ஸோட ரோல் வந்து வேறு மாதிரி மாறிட்டு வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து அல்ஃபா ஜென்ரேஷன் பிறந்துட்டாங்க, இனி பேத்தா வரப்போகுது. ஓகே, ஸோ நான் ஏர்லியர் எபிசோட் சொன்ன மாதிரி நம்ம காம்படிஷன் வந்து மற்ற ரேசஸ் கூடயோ ஃபாரினர்ஸ் கூட கிடையாது, வித் த மிஷின்ஸ், ரைட். ஸோ மிஷினை பவச்சு எப்படி நம்ம வந்து முன்னுக்கு வரணும் ஆஸ் அ ஹியூமன் ரேஸ், அதுதான். ஸோ நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன், அதனால தான் இந்த பேரண்டிங் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். அது முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது காரணம் அதுதான். நம்ம பிள்ளைங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமா ஃபியூச்சருக்கு, அதுதான். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் பழசு ப்ரெசன்ட் கிடையாது, இது இஸ் ஃபியூச்சர். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 4 விஷயம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் கண்ணா. ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் த டார்வின் தியோரி. கேட்டிருக்கீங்களா? ஓகே, டார்வின் தியோரி அப்போவே சொன்னாங்க, தியோரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து உடம்பால் இது பண்ணாங்க. அப்புறம் ஸ்லோலி நம்மளோட சயின்ஸ், நம்மளோட நீட்ஸ்லாம் மாற அவங்க மாறிட்டு வந்தாங்க. இப்போ வந்து வி ஆர் ஆல்ரெடி இன் தட் டிஃப்ரெண்ட், நம்ம பாடி ஃபிசிக் பார்த்தாலே மாறிடுச்சு, ரைட். ஸோ ஈவன் அனிமல்ஸ் எடுத்துக்கிடுங்க. அப்போ பாருங்கள், ஜிராஃப்லாம் வந்து ஷார்ட் ஜிராஃப் கூட இருந்துச்சா, டாலான ஜிராஃப் கூட இருந்துச்சு. ஆனால் வந்து வாழ்ந்தது கடைசியில் சர்வைவ் பண்ணது டால் ஜிராஃப். ஏன்னா டால் ஜிராஃப் வந்து அதுக்கு மேலே இருக்கிறது அதை சாப்பிட முடிஞ்சு. அப்போ பறவைங்களை எடுத்துட்டா சரி, எந்த அனிமல் எடுத்தா, எந்த அனிமல்ஸ் இப்போ சர்வைவ் பண்ணுதோ அதெல்லாம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஓகே, இப்போ வந்து அது ஆர் நாட் ரெடி, அவங்க தான் அதுதான் முதலே அழியும். அப்போ அந்த சூழ்நிலைக்கு தேர்ந்தாப்பில் அதை சர்வைவ் பண்ணிட்டு வர முடிஞ்சால் அதை சர்வைவ் பண்ணும். சர்வைவ் பண்ண முடியலன்னா அது அழிஞ்சிரும், அந்த ஸ்பீசிஸே அழிஞ்சிரும். அதுதான் டார்வின் தியோரி. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் டார்வின் தியோரியில் வந்து ரெசிலியன்ஸ், பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ரெசிலியன்ஸ், அதாவது மீள் தன்மைன்னு சொல்கிறாங்க தமிழில். அதாவது அதை மீறி வரக்கூடிய ஒரு தன்மை. இட்ஸ் நாட் அபவுட் பீங் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட், த ஸ்ட்ராங்கஸ்ட். அதெல்லாம் வந்து கேவ் மேன் நீட்ஸ். அதாவது த ஸ்ட்ராங்கஸ்ட்லாம் ஏன்னா ஹண்டிங்கு போவாங்க பாருங்கள், அப்போ மிருகத்தெல்லாம் அவங்க இது பண்ணுறதுனால அப்போ அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். இப்போ அது கிடையாது. ஓகே, ஈவன் இன்டெலிஜென்ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சே. ஸோ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வாட் வி வாண்ட், ரைட். ஸோ எப்படி நம்ம பிள்ளையில ஃப்யூச்சருக்கு ரெசிலியன்ட்டாக மாற்றுறோம், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
ஓகே. அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரைட். லாங்குவேஜ் நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜ். இப்போ பாருங்கள், இங்கிலீஷ் அண்ட் மெண்ட்ரின் குளோபல் லாங்குவேஜ், ரைட். In time to come, number one language வந்து internet language will be Mandarin. I think most probably it is already touching that, because அது அந்த ஒன் சைனாவில் மட்டுமே ஒரே லாங்குவேஜ் தான் உங்களுக்கு. அட்லீஸ்ட் இங்கிலீஷ் வந்து நாட் ஆல் த கண்ட்ரீஸில் இல்லை, அதனால் அது நம்பர் ஒன் கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப நாளைக்கு. பட் சைனீஸ் லாங்குவேஜ் வந்து இப்போ பாருங்கள் மலே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு மெண்ட்ரின் ஸ்கூல். ஓகே, அவங்க பார்க்குறாங்க. காமர்ஸ் வந்து கமர்ஷியல் வேர்ல்டில் பார்த்தோம்னாக்கா, காமர்ஸில் பார்த்தோன்னா இஸ் சைனா, ரைட், அண்ட் இந்தியா, ரைட். ஸோ இந்தியா வந்து அவங்க இங்கிலீஷ் பார்த்து ஹிந்தி இந்தியாவில் இருந்தாலும் பட் தே ஆர் ஆல்சோ கம்பீட்டிங், ரைட். ஸோ மெண்ட்ரின் இஸ் குட் பி த குளோபல், இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட். அடுத்தது வந்து மலேசியாவில் வந்து நம்ம வந்து ஒரு மார்க் போடணுன்னாக்கா பாஷா மலேசியா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆனர்ஸ் பண்ணணும். அது ஆக்சுவலி நத்திங் டு டூ வித் எதுக்கு நம்ம பாஷா மலேசியா எடுக்கணுன்ட்டு. நோ, இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் ரஷ்யாவில் வந்தால் ரஷ்யா கற்றுக்கணும், நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் இருந்தால் ஃப்ரெஞ்சு கற்றே ஆகணும், நீங்கள் வந்து ஜப்பானில் இருந்தால் ஜப்பனீஸ் கற்றுக்கிட்டே இருக்கணும். ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போனால் கூட அந்த நாட்டுக்குள்ள லாங்குவேஜ் பிக்கப் பண்ணிட்டு தான் அங்கே போகணும் படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம மலேசியா பிக்கப் பண்ணியே தான் ஆகணும் நம்ம, ரைட். நாட் அண்ட் தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் நம்மளோட மதர் டங், ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து தமிழ்னாக்கா தமிழ் ஸ்கூலில் படித்தா தமிழ் பிக்கப் பண்ணுவாங்க, இல்லைனாங்க பியூஎல், நான் செஞ்ச மாதிரி பியூஎல். இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன்லேயே பீப்புள்ஸ் ஓன் லாங்குவேஜை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட். ஸோ பிக்கப் த மதர் டங், ரைட். ஸோ லாங்குவேஜ். அது ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி என்னோட எபிசோடில் முன்ன எபிசோட் நான் சொன்னது மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் நமக்கு டிஃப்ரெண்ட் திங்கிங்கை கொடுக்கும், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும், டிஃப்ரெண்ட் கல்ச்சரை கொண்டு நமக்கு இதில். அப்போ வி ஆர் ஏபிள் டு ஒர்க் வித் அதர்ஸ் பெட்டர், ரைட். ஸோ ஒரே லாங்குவேஜ் தான் எனக்கு முடியும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, இன்னும். ஸோ மல்டிபிள் லாங்குவேஜ். இன்ஃபேக்ட் ஸ்கூல்லாம் பார்த்தா த நம்பர் ஒன் ஸ்கில் நீடட் ஃபார் ஃபியூச்சர்னு ஒரு 10 இயர்ஸுக்கே சொல்லிட்டாங்க, இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில். லாங்குவேஜ் இல்லைன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும், ரைட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது. அப்புறம் ஹெல்த் ப்ராக்டிசஸ், ஹெல்த்தியாக இருக்க பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளை எப்படி அப்பா அம்மா தன்னை வந்து ஹெல்த்தியாக ஆக்கிக்கிட்டு தான் பிள்ளைக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதே மாதிரி பிள்ளைங்களை வளர்க்கும் போதும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வரணும். ஸோ சாப்பாடு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து சரி, எக்ஸசைஸ், அப்பா அம்மா எக்ஸசைஸ் பண்ணால் தான் பிள்ளைங்களை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சைனீஸ் பாருங்களேன், ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒரு 2 லிட்டர் வாட்டர் தூக்கிடுங்க ஸ்கூலுக்கு, பிகாஸ் அவங்க கோத்தா மஸ்ட் ஃபினிஷ் ஃபார் த டே. அண்ட் அது வந்து அவங்களோட அந்த உடம்புல வந்து அந்த ஹைட்ரேஷன் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஆக்டிவாகவும் இருக்க முடியும் அவங்களுக்கு. ஸோ தே டோன்ட் கெட் டயர்ட் அண்ட் ஆல் தட், நோ. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹெல்த்தி ப்ராக்டிசஸ், ஓகே. அண்ட் தென் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுத்தா அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. நோ பாயிண்ட், நோ வி ஆர் ஒர்க்கிங் வித் மெஷின்ஸ், பட் நம்ம உடம்பு ஹெல்த்தியெல்லாம் என்ன பண்ணுது, மெஷினுக்கு அந்த ஹெல்த்லாம் கிடையாது, நம்மளுக்கு வேணுமே, நம்ம ஹியூமன் பீயிங், நமக்கு அது தேவைப்படுமே, ரைட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த ஃபோர்த் and not the least, it's one of the most important is spiritual knowledge, okay. நம்ம கல்ச்சர் சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ, நம்ம ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஆன்மீக சிந்தனை இருந்தால் தான் உள்ளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே வர முடியும். வெளியே நம்ம கொடுக்குறதுலாம் ஸ்கில்ஸ் தான், ப்ரிப்பேர் ஃபார்ம் அவுட் சைட். ஆன்மீகம் மட்டும்தான் உள்ளுக்கு இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நம்மளை. இப்போ என்னெல்லாம் நான் சொன்னது மாதிரி உள்ளுக்கு இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்த டைமுக்கு அப்புறம் தான் அந்த வேதாந்தம்லாம் ரொம்ப பாப்புலராக வந்துச்சு, ரைட். அப்புறம் அவர் வந்து உலகம் முழுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணார். இப்போ சுவாமி விவேகானந்த டே இப்போ பாருங்கள், இப்போ இந்தியன் லீடர்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு ஃபிலாசபிக்கல் வேதாந்த நாலேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளுக்கு வந்து பில்டப் பண்ணுறதுக்கு இஸ் இம்பார்ட்டன்ட். அது போக அந்த ஆன்மீகத்தில் வந்து இப்போ இந்துயிசம்லாம் எடுத்துகிட்டோம்னா நமக்கு 4 யோக வழிபாடு இருக்குது, ரைட். ஸோ அந்த 4 யோக வழிபாடு நம்ம பிள்ளைங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், எது அவங்களுக்கு பிக்கப் பண்ண முடியுதோ அவங்க பிக்கப் பண்ணணும். ஸோ ஆனால் யங்லேருந்து ஆரம்பிக்கணும். முதலாவது அப்பா அம்மாவுக்கு அது இருந்துச்சுன்னா பிள்ளைங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அதை, ஸோ அது வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் யூ வாண்ட் டு பி ரிலீஜியஸாக இருக்கணுங்கிறக்க நான் சொல்லலை. அது பிள்ளைங்களை பில்ட் பண்ணும் உள்ளுக்கு இருந்து. நாளைக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு சேலஞ்சஸ் வந்தாலோ ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிள்ளையால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா அவங்க அதுலேருந்து மீண்டும் உள்ளே வர முடியும், ரைட். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட். ஐ திங்க் நிறைய விஷயம் நம்ம வந்து இந்த பேரண்டிங், அதாவது பெற்றோர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், பெற்றுட்டா மட்டும் பெற்றோர் கிடையாது. அதில் எவ்வளோ ஸ்கில் இருக்குது, எவ்வளோ தன்மைகள் இருக்குது. இன்றைக்கி எனக்கே உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி விட்டுற மாதிரி எனக்கு ஒரு 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 தன்மையை கொடுத்துருக்கீங்க. வேறு எதுவும் இதில் முக்கியமான புள்ளிகள் எதுவும் மிஸ் பண்ணிட்டீங்களா எடுத்து நம்ம சொல்ல வேண்டியது? எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. பேசிக்லி என்னோட மெயின் எய்ம் இந்த மேரேஜ் அண்ட் பேரண்டிங் பற்றி நான் கவர் பண்ணேனாக்கா, இந்த நெக்ஸ்ட் எபிசோட் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட் எங்கே பின்தங்கி போகிறாங்க அதே நான் கவர் பண்ணிட்டேன்னா, தென் ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் எல்லாரையும் ஃபார் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ப்ரிப்பேரிங் ஃபார் த ஒர்க் ஃபோர்ஸ். இதுல இருந்து ஆரம்பிச்சா தான் நம்ம அங்க போய் நிக்க முடியும். அப்பதான் நம்ம சக்சஸ் அடைய முடியும் கரியர்ல, நம்ம பிசினஸ்ல, மற்ற ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப், ரைட். ஸோ யா.
நிச்சயமாக நிறைய சர்ப்ரைசஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், பெற்றோர்கள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், பிள்ளைகள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வெளி உலகத்தை பார்க்க போகிறோம். வெளி உலகம் பார்க்குறப்ப பொருள் தேடணும், பொருளாதாரத்தை தேடணும், எக்கானமிக்கலி நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல நல்ல டாபிக்ஸ் காத்துக்கிட்டே இருக்குது. அதனை உங்களுக்கு தொகுத்து வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க டத்தின் கலா. ஆக இந்த திசை நிகழ்ச்சி உங்களோட மட்டுமே இருக்கக்கூடாது, எல்லார்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. 4 பேரில் 4000 பேர் பார்க்குற தொடங்கினுச்சுன்னா நம்ம சமுதாயமே ஒரு விழிப்புணர்வு மிக்க சமுதாயமாக மாறும். நீங்கள் செய்ய ஒரு நல்ல ஒரு காரியமாக இது இருக்கும். ஆக இன்றைக்கு இப்போதைக்கு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் கண்ணாசி மாதிரி. நான் கலா. நன்றி.